தேவனுடைய சபையிலே நாம் முன்மாதிரிகளாக நம்ம காணப்பட வேண்டியது அவசியம். அப்படிப்பட்ட ஒரு கர்வமான அல்லது இவ்விதமாக ஒரு மாம்ச பிரகாரமான சிந்தனையை இன்னொருவருக்குள்ளே கொண்டு வருவதற்கு ஏதுவான ஒரு விதமான அலங்காரங்களை நம்ம செய்யாத குறித்து கவனமா ஜாக்கிரதையா இருக்கணும். தேவனுடைய சபை ஆவிக்குரிய ஒரு சபையாக, ஆக அது தாழ்மையின் சிந்தையிலே தரித்திருக்கிற சபையா இருக்கணும். தேவனுடைய சபையானது அது தேவனுக்கேற்ற பரிசுத்த அலங்காரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற சபையாக இருக்கணும். புறம்பான அலங்காரமா இராமன்னு சொல்லிட்டு நான் கலர் கலராக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அல்லது கலர் கலராக நான் செருப்பை போட்டுக்கிட்டு அல்லது நான் கலர் கலராக நான் ஒவ்வொரு அலங்காரங்களையும் இன்னைக்கு ஒரு வாட்ச் நாளைக்கு ஒரு வாட்ச் இன்னைக்கு ஒரு கண்ணாடி நாளைக்கு ஒரு கண்ணாடி எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த எபேசியர் 4:17 அதைத்தான் காட்டுது. புறஜாதிகள் அப்படித்தான் இருக்கிறாங்களாம். அவர்கள் என்ன செய்றாங்க? மேட்ச் அண்ட் மேட்சா எதை எடுத்தாலும் மேட்ச். தேவனுடைய பிள்ளைகள் ஒருபோதும் புறம்பான அலங்காரத்துக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. இங்கே நான் வாசிக்கிறோம், வீணான சிந்தை. அது வீணான ஒரு சிந்தை. சாத்தான் இவ்விதமாக நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய சிந்தைகளையும் நாம் புறம்பான அலங்காரங்களுக்கு நேராக நம்ம செல்லும்படி இந்த வீணான சிந்தனைகளை நமக்குள்ளே கொண்டு வருவது சாத்தானுடைய ஒரு தாக்குதல். இன்னைக்கு சபைகள் இந்த சாத்தானின் தாக்குதலிலே இன்னைக்கு அநேக சபைகள் ஏமாந்து போகிறதே பார்க்கிறோம். இன்னைக்கு சபைக்கு போற மாதிரி தெரியல, இன்னைக்கு ஏதோ பெரிய ஒரு ஆடம்பரமான ஒரு இடத்துக்கு போற மாதிரி இன்னைக்கு இருக்குது. என்னுடைய வேதம் போதிக்கின்ற அந்த எளிமை, அந்த சுய வெறுப்பு, அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு கிறிஸ்தவத்தை விட்டு காணாமல் போகிற பரிதாபமான நிலைமைகளை பார்க்கிறோம். தங்களை அலங்கரிப்பதற்கு, தங்களை மற்றவர்களுக்கு முன்பாக மேன்மையாக காட்டிக்கொள்வதற்கு, தங்களை எல்லாரும் உயர்வாக எண்ண வேண்டும், தங்களை பெருமையாக எண்ண வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு உலகம் அலங்கரிக்க. அதுக்கு ஏற்ற மாதிரி எங்கள் வீட்டின் காரியங்கள், அவங்க வாங்குற பைக்கு, ஒவ்வொரு காரியங்களும் எடுத்துக்கிட்டே போனீங்கன்னா மற்றவங்க நம்மளை பார்த்து பிரமிக்கணும், மற்றவர்கள் நம்ம பார்த்து மேன்மையாக எண்ண வேண்டும். வீணான சிந்தை, இது சாத்தானுடைய ஒரு தாக்குதல். மனிதருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுவது தேவனுக்கு முன்பா எப்படி இருக்குதா? அருவருப்பாக இருக்கிறது என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம்.